முக்கியமா என்ன செய்வோம்னு சொன்னா இந்த ஐசிடி இதுல வந்து நாங்க ஒரு 6 மேஜர் கான்செப்ட், அதாவது பெரிய விஷயங்களை நம்ம இதுக்குள்ள கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் எங்களோட கிரேட் 13ஆம் ஆண்டுக்கு நீங்க 13ஆம் ஆண்டு படிக்க போனதுக்கு பிறகு அதே மாதிரி இன்னும் 6 பாடங்கள் கிட்டத்தட்ட நம்ம 13 யூனிட்ஸை வந்து இந்த இதுல வந்து நம்ம நம்மளோட என்டையர் ஏ லெவல் சிலபஸ்ல ஐசிடி சிலபஸ்ல நம்ம கவர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுல நம்மளோட முதல் பாடம் வந்துட்டு என்ன சொல்றது, ஐசிடியில அறிமுக பாடம் ஒன்று. அதுல வந்து நம்ம இங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கிற காலத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே நம்ம யூஸ் பண்ற சொல்கள் எல்லாமே ஆங்கிலத்தோட தொடர்பட்ட சொல்களா இருக்கு. ஆனா இந்த ஐசிடி பாடத்துல சில சொற்பதங்களை நீங்க படிக்க வேண்டி வரும். ஏன்னா அந்த சொற்பதங்களை நாங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணணும், அந்த கட்டாயம் யூஸ் பண்ணாதான் எங்களுக்கு வந்து அதுக்குரிய ப்ராப்பரான மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அது உண்மையிலே நமக்கு ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே இப்ப நம்ம தரவு வந்துட்டு நம்ம யாருமே நம்ம தரவுக்கு நம்ம வளமையா யூஸ் பண்ற சொல்ல என்ன டேட்டா. ஸோ அந்த சொல்லதான் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். ஆனா நம்ம நம்ம எக்ஸாம் பேப்பர்ல விட எழுதக்குள்ள என்னன்னு சொன்னா டேட்டா ஒன்று நம்ம தரவு தான் எழுதுற டேட்டா ஒன்று எழுத மாட்டோம். ஸோ அந்த சொற்பதங்கள், அதுக்குரிய வரை விலக்கணங்கள், இப்படியான விஷயங்களை படிக்கிற சப்ஜெக்டை தான் நம்ம ஐசிடியில முதல் சப்ஜெக்ட் இருக்கு. ரைட்டா, நான் இப்ப கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு கொஞ்சம் கோச்சு கொள்ளாதீங்க. என்னன்னா ஒரு கரண்ட் இல்லாததால நான் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு இந்த பிரச்சனை சோர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட், ஒரு நிமிஷம். ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு. அந்த ரிக்வெஸ்ட் வந்தோடனே நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சில விஷயங்களை போல காட்டக்கூடியதாக இருக்கும். ரைட், ஸோ நாங்கள் 12ஆம் ஆண்டு, இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து கிரேட் 12 இருக்கிறீங்க. ஸோ கிரேட் 12 வந்து நாங்கள் கவர் பண்ண போகிற யூனிட்ஸ், அதாவது முக்கியமாக மேஜராக 6 யூனிட்ஸ் கவர் பண்ணுவோம். அதில் முதலாவது யூனிட் என்னன்னு சொன்னால் தகவல் தொழில்நுட்ப பேசிக் கான்செப்ட், அதாவது தகவல் தொழில்நுட்பத்தோட தொடர்பான அடிப்படை என்ன கருக்கள்னு சொல்ல போல நம்ம தகவல் என்ன, தரவு என்ன, தரவை எப்படி தகவலா மாற்றப்படுது, எப்படியான தரவுகளை வந்துட்டு தரவுகளோட தொடர்பட்ட செயல்முறைகள் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் இந்த சப்ஜெக்ட்ல கவர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம கணனிட கூர்ப்புன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்போம். அது கணனிட கூர்ப்புங்கிறது வந்துட்டு என்னன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, எந்த கம்ப்யூட்டர் முதலாவது இன்ட்ரோடியூஸ் ஆனிச்சு, எந்த அந்த கம்ப்யூட்டர்ல இருந்த ஸ்பெஷல் இயல்புகள் என்ன, அந்த விஷயங்களை தான் நாங்கள் அந்த சப்ஜெக்ட்ல பார்க்கக்கூடியதா இருக்கும். அதே பிறகு வந்து மூணாவது வந்து நாங்கள் டேட்டா ரிலேட்டடான இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று படிப்போம். அதுக்கு அங்கால நாங்கள் லொஜிக் கேட்ஸுக்கு போவோம். லொஜிக் கேட்ஸ் வந்து மிக முக்கியமானது. என்றால் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு இலத்திரனியல் ஒரு உபகரணம்ங்கிறதுனாடி அது தொடர்பான விஷயங்களை நாங்கள் படிச்சு வைக்கிறதுக்கு அந்த லொஜிக் கேட்ஸ்லேயும் போவோம். அடுத்தது வந்து என்ன, கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அடுத்தது டேட்டாபேஸ், இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த விஷயங்கள் வந்துட்டு
எல்லா கன்செப்டையும் நம்ம இந்த கிரேட் 12க்குள்ள நாங்கள் பார்க்கக்கூடியதே ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்டையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, 1 minute இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குதா? ஆம் சார். ஹலோ, பேசுங்க. நான் நினைக்கிறேன் 7-8 பேர் தான் இருக்கிறீங்க கிளாஸ்ல. ரிமாசா இருக்காங்க. அதே நேரம் ரிமாசா, நான் ஸ்க்ரீன் விளங்குதா? என்ன நேரம் ஜம்ஷித் இருக்கிறா? ஜம்ஷித், விளங்குது சார். அகமத், ஓம் சார். விளங்க. ரைட் ரைட். உங்களோட மைக்கும் வந்துட்டு என்ன சரி மியூட்டாக இருக்கு போல இருக்கு. சரி, பிரச்சனை இல்லை, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரைட். ஸோ எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் இந்த டீச்சிங் என்னன்னு சொன்னால், உங்களை வந்து கூடுதலாக ப்ராக்டிஸில், அதாவது ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்களை படிக்க வைக்கிறோம்ங்கிறது தான் இந்த ஒரு ஐடியா. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் மற்ற கிளாஸஸும் செஞ்சுட்டு வரேன். ஸோ இந்த கிளாஸஸும் அப்படி தான் இருக்கும். நான் இந்த ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணுவேன். ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற விஷயங்களே நான் அது மூலமாகவே உங்களுக்கு தருவேன். ஸோ அந்த கன்செப்டில் தான் இந்த கிளாஸ்கள் வந்துட்டு தொடர்ந்து போகக்கூடியதாக இருக்கும். சரி, நம்ம இன்றைய கிளாஸில் வந்து நான் நேரத்தில் சொன்ன மாதிரி நம்ம கிரேட் 12 நம்ம ஒரு 7 மெயினான 7 யூனிட்ஸ் கவர் பண்ண போகிறோம். அந்த யூனிட்ஸ் தவிர்த்து நம்ம கிரேட் 13க்கு போனதுக்கு பிறகு என்னது கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங்கு போவோம். அதாவது நாங்கள் பைத்தன் படிப்போம். பைத்தன் படிப்போம். அதோட இப்போ இருக்கிற வெப் டெவலப்மெண்ட், அதுக்கு தேவையான விஷயங்கள், அது இதெல்லாம் படிச்சுட்டு அதே நேரம் டேட்டா பேஸ்ங்கிற ஒரு பெரிய கன்செப்ட் இருக்கு. அந்த கன்செப்ட் நாங்கள் அந்த கிரேட் 13ல கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த சப்ஜெக்ட்ஸுகளை நீங்கள் கவர் பண்ணக்கூட உங்கள்கிட்ட கட்டாயமாக ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ இருந்தால் அதனால இதில் இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிடுற ஆட்களில் நிறைய பேர்ட்ட எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் இருக்குமாங்கிறத நான் நம்புறேன். எல்லாரும் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறீங்க தானே? லேப்டாப் ஓ இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறீங்க தானே? ஆம் சார். சொல்லுங்க ஃபில்லியல், பேசுங்க. ஃப்ரெண்டை நினச்சிட்டு பேசுங்க, ஒன்று யோசிச்சுக்க வேணாம். என்ன டவுட் வேணும்னாலும் கேளுங்க, நான் சொல்லி தருவேன். ரைட். ஸோ நான் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரைட். நம்மட முதல் சப்ஜெக்ட், அதாவது கொஞ்சம் இருங்க. ரைட். ரைட். தகவல் தொழில்நுட்பத்தில் பேசிக் கன்செப்ட், அதாவது அடிப்படை என்ன கற்கள் தான் நம்மட முதல் சப்ஜெக்ட். ரைட். ஸோ இந்த சப்ஜெக்ட் பற்றின ஒரு இன்னொரு இன்ட்ரொடக்ஷனோட சில தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கிறதுக்கு நாளையில கரண்ட் இல்லாததுக்காண்டி நம்ம
கிளாஸை இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். அது பிறகு அடுத்த நான் நினைக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராது இன்ஷால்லா. அதாவது அடுத்த கிளாஸ் வந்துட்டு இருக்குது புதன்கிழமையில இருந்து இந்த ஷூ வராத நான் நம்புறேன். சரி, ஸோ நம்ம தகவல் தொழில்நுட்பத்தில் பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது எங்களோட இந்த ஐசிடியில முதலாவது பாடம். ரைட், இப்போ நம்ம படிச்சுட்டு வர்றது வந்து 2019 சிலபஸ்ல, 2019 கல்வி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிலபஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரோம். உண்மையை சொல்ல போனா இப்ப இருக்கிற எங்கட சிச்சுவேஷனுக்கு நாங்க இப்ப எல்லாருக்குமே ChatGPT, ஜெமினா ஏஐ என்று சொல்லி நிறைய விஷயங்கள், கிளவுட் ஏஐ அப்படின்னு சொல்லி நிறைய புது விஷயங்கள் நம்ம வந்துட்டு, இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே நம்ம ஐசிடி சிலபஸ்குள்ள உள்ளடக்கப்படல. ஆனாலும் நம்ம பாஸ் பேப்பரை டார்கெட் பண்ணி தான் நம்ம 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 எக்ஸாம் A-level எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் நம்ம படிக்கிறோம். அதால வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம படிக்கிறோம். தகவல் தொழில்நுட்பத்துல பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொன்னா, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி நம்ம ஐசிடியில ஆரம்ப அடிப்படை எண்ண கருக்கள் பத்தின விஷயங்களை படிப்போம். அதாவது டேட்டா என்ன, டேட்டாவை வச்சு நம்ம என்ன விஷயங்கள் செய்யலாம், அது டேட்டாவோட தொடர்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் தான் நாங்கள் இந்த தொழில்நுட்ப பேசிக் அடிப்படை எண்ண கருக்கள் இந்த இந்த விஷயத்துல படிப்போம். ரைட், இப்போ அதோட நிறைய ஐசிடிக்கு தொடர்பான சொற்கள் நிறைய இருக்கு. அதாவது இந்த கலை சொற்கள். இப்போ நீங்க ஒரு இப்போ நான் படிக்கிற டைம்ல சில புக்ஸ்களை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, சில புக்ஸ்களை நிறைய இங்கிலீஷ் சொல்களை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு தமிழ் விளக்கம் போட்டிருப்பாங்க. உண்மையா நமக்கு அந்த இங்கிலீஷ் சொல்கள் தெரியும், ஆனால் அதுல தமிழ் அர்த்தங்கள் தெரியாது. ஸோ அப்படியான சில தமிழ் சொற்களையும் நாங்கள் படிப்போம். உதாரணமா வடம்பண்டா, என்னுடைய வடம்பைங்கிற சொல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றதே இல்லை. நம்ம அதுக்கு சொல்லுவோம் கேபிள்னு சொல்லி. ஸோ அந்த அப்படியான தகவல் தொழில்நுட்பத்தோட சம்பந்தப்பட்ட தமிழ் சொற்கள், அதுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ் இருக்கு, அது எதை நாங்க இந்த பேர்ல சொல்றோம் அந்த பேர்ல சொல்றோம்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க எக்ஸாம்ல ஆன்சர் எழுதக்குள்ள உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குதோ, இப்ப நீங்க ஒரு தரவுங்கிறத நீங்க எழுதிட்டு இப்போ பிரேக்கெட்குள்ள இது நான் மென்ஷன் பண்ண வர விஷயம் டேட்டாங்கிறத நீங்க சொல்லிக்கிட்டா சரி, உங்களோட பேச்சு வழக்கிலையும் எழுதலாம். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்க கொள்ளக்கூடியதா இருக்கு. ரைட், ஸோ இந்த முதல் சப்ஜெக்டை நாங்கள் இப்போ பாஸ் பேப்பர் வைஸ் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால், உங்களுக்கு இந்த பேசிக் கன்செப்ட் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். நம்ம பாஸ் பேப்பர் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எம்சிக்குள்ள ஒரு 2-3 கேள்வி வந்துட்டு இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் பேசிக் கன்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும். அதே நேரம் இப்போ எங்களோட இந்த இதுலேயும் வரும். அடுத்தது பார்ட் 2லேயும் வந்துட்டு இது தொடர்பான கேள்விகள் வரும். அதாவது இப்போ நம்ம 100க்கு பார்த்தோம்னு சொன்னால் 100க்கு பார்த்தோம்னா ஒரு 8 இல்லாட்டி 9 மார்க்ஸ் இந்த பாடத்துல இருந்தால் எங்களுக்கு கேள்வி வரும். நாங்கள் பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்க போகணும். ரைட், ஸோ நாங்கள் முதலாவது தகவல் தொழில்நுட்ப பேசிக் கான்செப்ட்ல நாங்கள் முதலாவது பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் தரவு. ரைட், தரவுங்கிற விஷயத்தை நாங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ தரவுங்கிறது, அதாவது தரவு அது ஆங்கில பதம். என்ன கேமரா கொஞ்சம் அடியாடி இருக்கும், என்ன நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய அப்படி ஒன்று இருக்கு, ஒன்றும் கோச்சிக்காதீங்க. அப்போ தரவு, அதாவது டேட்டா என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்றோம். அதில் தமிழ் பதம் வந்துட்டு தரவு. ஸோ தரவுண்டா என்ன, யாருக்காவது தெரியுமா? தரவுங்கிற விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, தரவை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கிளாஸ் ஒப்சர்வ் பண்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. ஆம் சார். என்ன ஒருத்தரும் ஆன்சர் இல்லை போல இருக்கு. மதுஷன் சொல்லுங்க, தரவை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வெவ்வேறா பிரித்தாலும் கருத்து தராது தரவு சார். மதுஷனை மைக்
பேசுறாரு மதுசன் எனக்கு கேக்குது இல்ல. வெவ்வேறா பிரித்து கருத்தளிக்க முடியாது கடவுள். ஜம்ஷித் சொல்லுங்க சார். ஆஹ், தரவு பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? ஜம்ஷித் ஏதாவது தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க அப்போ. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வேர்டை வந்துட்டு நீங்க இதுக்கு இந்த சொல்ல வந்துட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்க ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு சேமித்து வைக்கிறது டேட்டா. ரைட் ரைட் அவரு ரைட் ஏதோ ஒரு விஷயம் இப்படி வச்சிருக்கிறார். ரைட் அப்படித்தான். ஸோ நீங்க செல்ற விலை பிழையோ இப்ப சரியோ பிழையோ அதை நீங்க யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. நான் அது பிழைன்னா நான் சொல்லுவேன். அது பிழைன்னாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு வச்சிருக்கீங்க, அது ஒரு நல்ல விஷயம். ரைட். இப்ப என்னண்டா நிறைய இப்ப நான் வந்து ஒரு என்ற நான் ஒரு ப்ரொஃபஷனலா நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அப்ப எந்த தொழில் ரீதியில பார்க்க போக போல எந்த ஃபீல்ட்ல நிறைய பேர் வேலை செய்யறவங்க வந்துட்டு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. ஆர்ட்ஸ் படிச்ச ஆட்கள் வந்துட்டு எங்க இதுல வந்துட்டு வேலை செய்யறாங்க. எல்லாரும் வந்துட்டு அந்த ஐசிடி நாலேஜ் எடுத்து எங்களை விட நல்ல டொப்புக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து இந்த விஷயங்களை தேடி படிச்சிருக்கிறாங்க. அதான் விஷயம். Right. இப்ப தரவுன்னு சொன்ன என்னன்னா நான் எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு விஷயத்த ஆஹ் இப்போ உதாரணத்துக்கு வைங்க, நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வைங்க. அந்த எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு மார்க்ஸை தருவாங்க. ரைட். ஒரு மார்க்ஸ் தருவாங்க. அந்த மார்க்ஸை வச்சுட்டு உங்களை பத்தி எனக்கு எதுவும் சொல்ல இல்லை. ரைட்டா? இப்போ நீங்க ஒரு இப்போ நீங்க 5 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வைங்களேன். நீங்க கணித பாடம் எழுதுறீங்க, ஆங்கில பாடம் எழுதுறீங்க, அதே நேரம் விஞ்ஞானம் எழுதுறீங்க, என்னது ஒரு வரலாறு பாடம், வரலாறு இருக்கு. இப்போ வரலாறு இருக்கு. அதே நேரம் உங்களோட சமயம் சார்ந்த பாடங்கள் எழுதுறீங்க. இப்படி எல்லா 6 பாடத்தும் நீங்க எழுதுறீங்க. இதுல உங்களுக்கு ஒரு பாட சப்ஜெக்ட் மார்க்ஸை மட்டுமே எனக்கு சொல்றாங்க. அந்த விஷயத்தை வச்சு எங்களுக்கு ஒரு முடிவெடுக்கலாம். நீங்க எப்படியான ஒரு இவர் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு ஆள் எக்ஸ்ங்கிற ஒரு ஆள் வந்துட்டு கணித பாடத்துல 40 மார்க்ஸ் எடுத்திருக்கிறார். ஸோ அவரை எங்களுக்கு வந்துட்டு சொல்லலாம், அவர் வந்துட்டு ஒரு படிப்புல ஒரு மோசமான ஆளுன்னு சொல்லலாம். அவர் கணித பாடத்துல 50 மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு விஞ்ஞான பாடத்திலேயோ இல்ல வந்துட்டு ஒரு சமயம் சார்ந்த பாடத்திலேயோ இல்லாட்டி ஒரு வரலாறு பாடத்திலேயோ இல்லாட்டி ஒரு சித்திர பாடத்திலேயோ கூட மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. அப்ப நமக்கு வந்துட்டு ஒரு 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 ஆள்ற ஒரு இதை வச்சுட்டு வந்துட்டு நமக்கு எந்த முடியுமே எடுக்கலாம். ஒரு 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 டீட்டெயிலை வச்சுட்டு நாம எடுக்கிற அவரை பத்தின ஒரு டீட்டெயிலை வச்சுட்டு நம்ம அவரை பத்தின எந்த முடியுமே எடுக்கலாம். அவர் மற்ற பாடத்துல வந்துட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கலாம், இல்லாட்டி அவருக்கு வேற ஏதாவது திறமைகள் இருக்கலாம். ஸோ இப்படி நமக்கு ஒரு ஒரு டிசிஷன் எடுக்க இயலாது. ஒரு டிசிஷன் எடுக்க இயலாது. ஒரு ஒரு டீட்டெயில்
ஒரு தகவல், அதுவும் தகவல் தான். உண்மையா நம்ம ஒரு ஒரு மார்க்ஸுங்கிறது அது ஒரு தகவல். இப்படியான தகவல்கள் தரவு ஒரு டிசிஷன் எடுத்துக்கொள்ள இயலாத தகவல்கள் வந்துட்டு என்னன்னு சொன்னா நம்ம தரவுன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா அதான் தரவுட இது. ஆனா இப்ப யோசிங்க, இப்ப நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் மார்க்ஸ் கதைக்கே வருவோம். இப்ப ஒரு பொடியண்ட மத்த மார்க்ஸ் எங்களுக்கு தெரிய வருது. அவர் இப்ப நம்ம பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸை விட்டுட்டு நம்மளோட ஓ லெவல் எடுத்தோம்னு சொன்னா பாஸ்கெட் சப்ஜெக்ட் 3 கழிச்சிட்டு மற்ற 6 பாடங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆள்ற மற்ற மார்க்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். இஸ்லாம், சயின்ஸ், மேத்ஸ், அதே நேரம் வரலாறு, ஆங்கிலம், இப்படி எல்லா பாடங்கள மார்க்ஸையும் எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், மார்க்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிடுவோம். இது எல்லாமே நம்ம எடுக்கிறது எல்லாமே தரோம். அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸை வச்சுட்டு நாங்கள் வேற வேற சில முடிவுகளை எடுக்கலாம். ரைட், சில முடிவுகள் எடுக்கலாம். அதாவது அவர் டோட்டலை பார்க்கலாம், அவர் என்ன எவரேஜ் எடுத்திருக்காருங்கிறத பார்க்கலாம், அவர் மார்க்ஸை வந்துட்டு நாம அவர் எடுத்த டோட்டல் மார்க்ஸை வந்துட்டு மற்ற ஆட்களோட நம்ம கம்பேர் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னா அவர் ரேங்கை பார்க்கலாம். இப்படி நம்ம என்ன செய்யறோம், அந்த மார்க்ஸை நம்ம அதாவது நம்ம எந்த டிசிஷனுமே எடுத்துக்க இயலாத ஒரு தரவை வச்சு இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நம்ம ஒரு ஆள்ற ரேங்கை பார்த்தோம்னு சொல்லி நம்ம வகுப்புல அவர் எத்தனாவது வாராருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அவரை சொல்லலாம், இந்த பொடிகள் வந்துட்டு நல்லா படிக்கிறார், அவர் முதலாவது ஒரு 5 டாப் 5க்குள்ள வாரான்னு வைங்களேன், எக்ஸாம் எழுதி ஒரு முதல் 5க்குள்ள வாரான்னு சொன்னா இந்த பொடியன் வந்துட்டு ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆள் என்கிற முடிவை எங்களுக்கு எடுக்கலாம். இந்த முடிவை நம்ம இப்ப அறிவிக்கிறோம் தானே, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம அந்த முடிவை எடுக்கிறோம் தானே, அந்த முடிவை எடுக்கிற தரவு அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த டேட்டா வந்துட்டு இப்ப தகவலா மாறு. அது வந்துட்டு என்னன்னு சொன்னா நம்ம தகவல்னு சொல்லலாம். ரைட், அதை நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய தரவுகள். ரைட்டா, ரைட். இப்ப நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் தருவேன். ரைட், இப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த தரவை வந்துட்டு தகவலா மாத்துறோம். ரைட், ஸோ இந்த தரவை வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், தகவலா மாத்துறோம். இந்த தகவலா மாத்துறதுக்கு நம்ம அதுக்கு இடையில வந்துட்டு ஏதாவது செஞ்சிருப்போம். இப்போ நம்ம டோட்டல் பார்க்குற என்ன செஞ்சிருப்போம், அந்த மார்க்ஸ் எல்லாம் கூட்டிருப்போம். வேற ஸ்டூடெண்ட் டோட்டல் மார்க்ஸ் பார்க்கறது என்ன செஞ்சிருப்போம் சொன்னா அந்த பாடங்கள்ற மார்க்ஸை வந்து நம்ம கூட்டிட்டு போயிருப்போம். ரைட், அது என்னன்னா நம்ம அவரை சராசரி பார்க்குற என்ன செய்யப்போம், கூட்டுற மார்க்ஸை வந்துட்டு அவர் எத்தனை பாடம் எழுதியிருக்காருங்கிறதால பிரிச்சிருப்போம். அவரை ரேங்கை பார்க்க கூட நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த என்னது அவரோட மற்ற ஆக்களோட கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது ஒப்பிட்டு பார்த்துருப்பேன், வர்ற மார்க்ஸை விட வர்ற மார்க்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துருப்போம். இப்படி நம்ம இந்த தகவலை வந்துட்டு தரவா மாத்துறதுக்கு இடையில செய்யற வேலைகளை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னா ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு செயல்முறை. ரைட், அப்ப இப்போ நீங்க ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஹோல் ஐசிடி சிலபஸும் இந்த 3 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரைட், அதாவது வந்து செயல்முறை. செயல்முறைங்கிற தமிழ் பதம் மாதிரி சரியா, செயல்முறைங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதக்குள்ளையும் இந்த வேர்டை தான் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நீங்க முதலாவது வந்துட்டு தரவு என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது தகவல் என்ற என்ன தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இங்கே ஐசிடி உள்ள இருக்கு செயல்முறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதாவது ப்ரோசஸ். ரைட், இந்த 3 தமிழ் பதங்களும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்குரிய டெஃபினேஷனும் செஞ்சிருக்கணும். இப்போ நாம அந்த என்னது ஒரு இதை வந்து இப்போ இதோ வந்து நமக்கு பாடமாக்கிடலாம். அதாவது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செய்யலாம். அதாவது வந்து நம்ம
சரி. Naked side on. Right. அது என்னன்னு சொன்னா நம்ம நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போறோம்னு வைங்களேன். நம்ம ஒரு விஷயத்தை படிக்க போறோம்னு சொன்னா நம்ம வாசிப்போம். வாசிக்கிறதை விட நமக்கு ஒரு கார்ட்டூனோ இல்லை அதை பத்தின ஒரு அது சம்பந்தமான ஒரு படமோ நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது நமக்கு நினைவில் வச்சிருக்கிறது மிச்சம் ஈஸியா இருக்கும். ஞாபகப்படுத்துறதும் ஈஸியா இருக்கும். அதே நேரம் நம்ம திரும்ப ஆஹ் என்னன்னு அதை நம்ம படிக்கிற விஷயங்களை திரும்ப மீட்டி பார்க்கணும். ஸோ அந்த மீட்டலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மிச்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க இப்ப நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டுனா படிக்கிற விஷயங்களை அதாவது வந்துட்டு ஒரு ஒரு சார்ட் டைப்ல கிரியேட் பண்ணி வச்சு படிக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிளாவே அந்த விஷயங்கள் ஞாபகம் நிற்கும். அதே நேரம் சிம்பிளாவே நீங்க அந்த விஷயங்களை நினைவில் எடுக்கலாம். ரைட். ஸோ இப்ப தரவு எப்படி என்ன நடக்குது, அந்த தரவை போடுறேன். இந்த இருக்குங்கிற தரவு வந்துட்டு ப்ரொசஸ்க்குள்ள உள்காகுது. நம்ம ஒரு அம்புக்குறி ஒன்றும் எடுப்போம். நமக்கு என்ன இருக்கு, இப்ப நம்மளோட தரவு இருக்கு. தரவு என்ன செய்யுது, இங்க வந்துட்டு செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அது என்ன செய்யுது, பயனுள்ள ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அதாவது எங்களுக்கு ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கிறதுக்குரிய ஒரு தரவா மாறுது. ரைட். ஸோ இந்த ப்ரொசஸ் தான் இந்த மூணு கன்செப்டையும் வச்சுதான் நம்மளோட என்டையர் அதாவது முழுமையான ஐசிடி சப்ஜெக்டே இருக்கு. அதாவது தரவு வந்துட்டு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு தகவலா மாறுது. ரைட். ரைட். ஸோ தகவலுங்கிறது என்ன, இப்ப அது வந்துட்டு நம்ம சும்மா கலெக்ட் பண்ற ஒரு விஷயம், ஏதாவது நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயமும் நம்ம தகவலாம் எடுக்கலாம். அது வந்துட்டு அது மூலமா எந்த டிசிஷன் எந்த தீர்மானங்களும் எடுக்க. அப்ப அதான் தரவு. ரைட். தரவு. நம்ம தரவுங்கிறத எப்படி சொல்லலாம், செயல்முறைக்கு அதாவது உங்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு வந்துட்டு நான் புக்ல இருக்கிற டெஃபினிஷன் நான் உங்களுக்கு நான் ஸ்லைட்ல தருவேன். ஸ்லைட்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு டீச் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளத்துக்கு இந்த விஷயங்களை சொல்றேன். அதாவது எங்களுக்கு தீர்மானம் மேற்கொள்ள முடியாத என்னது தரவுகள், சாரி தகவல்கள் தான் வந்துட்டு தரவுகள். புக்ல இருக்கிற டெஃபினிஷனை நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் அப்டேட் பண்ணி தரேன். அதை வச்சு மாட்டீங்க. ரைட். அதான் வந்துட்டு தகவல், சாரி தரவு. இப்போ நம்ம தரவுக்கு என்ன உதாரணமா நம்ம சொன்னோம், ஒரு மாணவன் குறிப்பிட்ட பாடத்தில் பெற்ற புள்ளிகள், அது வந்துட்டு தரவு. வேற என்ன மாதிரி வேற தரவுக்கு என்ன உதாரணம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லுங்க. பிள்ளைகள் சொல்லுங்க. பிள்ளைகள் நீங்க இன்டராக்டிவா, அதாவது என்னோட பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னாதான் அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லையா? ரிமாசா சொல்லுங்க. ஃபாத்திமா 2 ஃபாத்திமா இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஃபாத்திமா தரவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்போ. நம்ம இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இப்ப முழு இலங்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலும் முழு இலங்கை வந்துட்டு சூடா இருக்கு. ரைட். முழு இலங்கை வந்துட்டு இன்னைக்கு வந்து சூடா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வெப்பம், ஃபேன் இல்லாம இருக்கலாம். இப்ப எனக்கு வந்து
என்னன்னா கிளாஸும் ஃபெயில் இல்லாம தான் செஞ்சுட்டு இருக்கேன். மிச்சம் கஷ்டமா இருக்கு. ரைட். அப்ப நம்ம இன்னைக்கு வந்துட்டு இப்போ ஒரு காலையில 8 மணிக்கு நம்மளோட ஃபோன்ஸ்ல நீங்க இப்போ எல்லாத்தையும் ஃபோன் இருக்கு. ஃபோன்ல வந்துட்டு பாருங்க என்னன்னா ஆஹ் காலையில வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் போட்டிருப்பாங்க, ஒரு 26 செல்சியஸ் போட்டிருப்பாங்க. பின்னரம் அது அதாவது அதாவது சூரியன் மறையிற டைம்ல என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு குறைஞ்சிட்டு போகும். அதாவது அந்த வெப்பநிலை வந்துட்டு குறைஞ்சிட்டு போகும். ரைட். அந்த வெப்பநிலை வந்துட்டு குறைஞ்சிட்டு போயிட்டு ஒரு 23 22க்கு வரும். அதாவது நீங்க கண்டி மலைநாட்டுல இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்மட அது இலங்கையில மற்ற மாகாணங்களை கம்பேர் பண்ணக்குள்ள அது இன்னும் குறைய இருக்கும். இப்ப நம்ம இன்றைக்கு இந்த 8 மணிக்கு ரெக்கார்ட் பண்ற அந்த வெப்பநிலையில இது அளவு என்கிறது வந்துட்டு என்னது, அது ஒரு தரவு. இப்ப நீங்க பாருங்க இந்த போன்ல வர அப்ளிகேஷன்ஸ்ல நாளைக்கு என்ன வெப்பநிலை வரலாமேங்கிறத அவங்க கணிச்சு வச்சிருப்பாங்க. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி அவங்க செய்யறாங்க? முதலாவது வந்துட்டு அவங்களுக்கு அது ரீட் பண்றதுக்கான சென்சார்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், 5 வருஷத்துக்கு முதல் அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளைக்குரிய வெப்பநிலையும் குறிச்சு வச்சு அது மூலமா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, கணிக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு வந்துட்டு இந்த வெப்பநிலை தான் இருக்கும் இந்த டைம்ல, இந்த இடத்துல. ஏன்னா நாங்க வந்துட்டு தரவுகளை வச்சு நேரத்தோட நாங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். இந்த வெப்பநிலையை ரெக்கார்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து நாங்க இன்றைக்கு சொல்றோம். இந்த ப்ரிடிக்ஷன் ஒன்று பண்றோம், எதிர்வு கூடுறோம். அப்ப அப்படியா நாங்க எடுக்கிற அந்த தரவு வந்துட்டு என்னன்னு சொன்னா இந்த என்ன அந்த தகவல் இதுவும் வந்துட்டு இந்த தரவு. ரைட். அது ஒவ்வொரு தரவு. இன்றைய வெப்பநிலை ரெக்கார்ட் பண்றோம். அந்த வெப்பநிலையை வச்சு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க வானிலை சம்பந்தமான தகவல்களை மக்களுக்கு எதிர்காலத்தை சொல்றோம். இப்ப நம்ம நாட்டுல தித்வா புயல் வந்துச்சு தானே, தித்வா புயலை வந்துட்டு நேரத்தோட எப்படி அவங்க கணிக்கிறாங்க, இன்றைக்கு வந்துட்டு இங்க வரும்னு சொல்லி பழைய காலம் தரவுகளை வச்சுதான் செய்யறாங்க. இங்க மழை பெய்யும், கொழும்புல நாளைக்கு மழை பெய்யும், சென்னையில நாளைக்கு மழை பெய்யும் சொல்றதெல்லாம் என்ன மாதிரி அவங்க நேரத்தோட போன வருஷம் இதெல்லாம் பாக்குறாங்க. இப்படித்தான் உலகம் சுத்துது, அது அது இந்த டைம்ல இப்படிதான் டெம்பரேச்சர் இருக்குங்கிறத கணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற தகவல், அவங்க யூஸ் பண்ற என்னன்னு சொல்லுங்க இந்த வெப்பநிலை டேட்டா. ஸோ அதுவும் வந்துட்டு எங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒரு தரவு. இப்போ நாங்கள் இன்றைக்கு காலையில் 8 மணிக்கு சூடா இருக்குன்னு சொல்றோம். ரைட். இப்போ நாங்களும் என்ன செய்வோம், நேற்று சூடா இருந்துச்சு, அப்ப நாளைக்கு வந்துட்டு சூடா இருக்காது, இருக்கு இந்த டைம்ல இருக்குங்கிறத நாங்களும் கணிக்கிறோம். அப்ப நாங்களும் என்ன செய்யறோம், நாங்களும் ஒரு அனுமானம் எடுக்கிறோம். இந்த தகவலை வச்சு, இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற தரவை வச்சு நாளைக்கு இப்படி இருக்குங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். ஸோ நாங்களும் தரவை என்ன செஞ்சோம், ப்ரோசஸ் பண்ணி செயல்முறையாக்கம் செஞ்சு தகவலை எழுதுறோம். அப்ப நாங்கள் அதை ஒரு உதாரணம் எழுதலாம், இன்றைய நாளுக்கான வெப்பநிலை. ரைட். 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 இப்ப நம்ம தரவை நம்ம இப்ப உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனா நம்ம ஐசிடி சிலபஸை பார்க்க போகல, தரவு வந்துட்டு 2 வகையா அவங்க பிரிக்கிறாங்க தரவு. ரைட். முதலாவது என்னண்டா குவான்டிட்டிவ் டேட்டா, அதாவது அளந்தறியக்கூடிய தகவல். இப்போ நீங்க எக்ஸாம்ல எழுதணும், தரவோட வகைகளை கேட்டா அளந்தறியக்கூடிய தகவல்கள். அடுத்தது வந்துட்டு பண்பறி தகவல்கள். இப்போ இந்த வேர்ட்ஸ்களை தான் நான் உங்கள்கிட்ட நேரத்தை சொன்னேன். இந்த வேர்ட்ஸ்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அளந்தறியக்கூடிய தரவுகள்ங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம தமிழ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சும்மா சொல்லலாம், நம்ம அளந்து பார்க்குற தரவுகள், நம்மளால கணிக்கக்கூடிய தரவுகள்னு சொல்லலாம். ஆனால் அந்த பண்பறிங்கிறத பாருங்க, இது வந்துட்டு எங்களுக்கு புதுசா அறிமுகமாகிற ஒரு சொல். ஸோ இந்த சொற்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். ரைட். ஸோ நம்ம இதை நான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் சொல்லையும் போடுறேன். இது குவான்டிட்டிவ் டேட்டான்னு வரும்.
சாரி, மேலே எழுதுறேன். இது வந்துட்டு இது ஆங்கில பதம் என்னன்னு சொன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ரைட். இப்போ இதே நாம கட்டாயம் பார்க்கணும் என்னன்னு சொன்னா குவான்டிட்டிவ், அதாவது அளந்தறியக்கூடிய தரவுகள் என்ன, அதுல உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது சரி, அதுல பேரை வச்சே உங்களுக்கு சொல்லலாம். அளந்தறியக்கூடிய தகவல் சொன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் என்னன்னா, இப்ப என்னதை நம்ம அளந்து பார்க்குறேன். உதாரணத்துக்கு வைங்கள ஒரு இப்போ ஒரு கிளாஸ் ரூம் போங்க. கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஏதாவது நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு சத்து மருந்து கொடுக்க போறாங்கன்னு சொன்னா அவங்களோட வெயிட் எல்லாம் அளப்பாங்க. அப்ப அதை அளந்து பார்த்தா சொல்லுவாங்க வெயிட் நிறைய ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சு அளந்து சொல்லுவாங்க. அப்படி அந்த அளக்கக்கூடிய தரவுகளை வந்துட்டு நம்ம அளந்தறியக்கூடிய தரவுகள் அப்ப நம்ம போடலாம். மாணவர் ஒரு இன்னொரு போடலாம். ஒரு இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மாணவர் ஒரு ஆள்ற நிறைய வச்சு எங்களுக்கு எந்த முடிவுமே எடுக்கலாம். ரைட், எந்த இதுவுமே எடுக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் இதே அளக்குறோம். ரைட், எல்லாரும் நிறைய அளக்குறோம். எல்லாரையும் நிறைய அளந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு சொல்லலாம் இந்த இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு நிலையில இருக்காங்கிறத சொல்லலாம். இதை நம்ம இன்னொரு ஸ்கூலோட கம்பேர் பண்ண போல என்ன எங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு மற்ற ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளோட ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அப்படி ஒரு டிசிஷனை எங்களுக்கு எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த அளந்தறியக்கூடிய தரவுகள். அதாவது ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத நாங்கள் கெஸ் பண்ணக்கூடிய தரவுகள். அடுத்தது பண்பறி தரவுகள். ரைட்டா, அது குவாலிட்டிவ் டேட்டா. குவாலிட்டிவ் டேட்டான்னு சொன்னா நம்ம இப்ப நம்ம நிறைக்கு வந்துட்டு ஒரு இதை போடலாம். ரைட்டா, ஒரு அளவை போடலாம். இப்போ உதாரணத்து வைங்களே, இப்போ எக்ஸுங்கிற ஒரு மாணவர் 50 கிலோ என்று நம்ம சொல்லலாம். சில தரவுகள் இருக்கும். இப்படி எங்களுக்கு நம்பர்ல குறிச்சு காட்ட இயலாம். ரைட், சில நம்பர்களை வந்துட்டு எங்களுக்கு அதை குறிச்சு காட்ட இயலாம். அப்படியான தரவுகளை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரைட், ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொன்னா நான் அந்த இதை சொல்லலை, அதுல தரவுகளை சொல்லலை. நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்றோம். நம்ம கலெக்ட் பண்ற டேட்டா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய டேட்டாவா இருக்கலாம். ஆனா அதை வந்துட்டு இப்ப ஆவணங்களுக்கு நம்ம என்ன போடுறோம், நம்ம என்ன அதை எப்படி நம்ம விவரிச்சு எழுதுறோம், அது டாக்குமெண்ட்னு சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதும் அது வேற ஒரு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கலாம். நீங்க போறீங்க ஒரு பழைய கால ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க நீங்க. அப்ப நீங்க அவடத்துக்கு அந்த புத்தகத்தை எடுத்தேன்னு மட்டும் சொல்லலாம். அதுக்குள்ள என்ன இருக்கு, அது பத்தின டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி ஏதாவது செஞ்சுட்டா முடிவு இருக்கு. ஸோ அப்படியான தரவுகளை வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு பண்பறி தரவுகள்னு சொல்றோம். இதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கா? இது கொஞ்சம் கொஞ்சம் மயக்கமான ஒரு விஷயம் இந்த பண்பறி தரவுகள்ங்கிறது. ஆனா கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா பார்க்க போக கூட என்ன சொல்றது, இந்த படிக்க போல உங்களுக்கு வந்துட்டு இதா இருக்கும். ரைட், ஸோ அதுக்கு நான் ஒரு உதாரணமா சொல்லலாம். என்னன்னு சொன்னா புக்கில் இருக்கிற இதையே போடுவோம். பழைய ஆவணங்கள்னு போடலாம். ரைட், ஸோ நான் வந்துட்டு இதுக்குரிய தெளிவான வரைவிலக்கணங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்வேன்னு சொன்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்லைட் தரக்குள்ள தருவேன். இன்றைக்கு போடுவேன் ஸ்லைட்டை கொஞ்சம் செஞ்சு இதில் இந்த விஷயங்கள் ஆட் பண்ணி போடுவேன். அது உங்களுக்கு ஈஸியாக உங்களோட நோட்ஸை படிக்கிற மாதிரியுமே இருக்கும். ரைட், ஸோ அதான் ரைட். இப்போ தரவுகள்ன்ற
அடுத்த கான்செப்டுக்கு நாங்கள் போகிறோம். நம்ம தரவை தான் நம்ம படிச்சுட்டு வரோம், டேட்டாவை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். டேட்டாவை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால், டேட்டாக்கு வந்துட்டு சில குணவியல்புகள் இருக்கு. குணவியல்புகள் சொல்லி சொன்னால் அதோட சம்பந்தப்பட்ட என்ன சொல்றேன், அதுக்கு சில பண்புகள் இருக்கு. தரவின் குணவியல்புகள், ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம ஒரு ஆளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லலாம், அவர் வந்துட்டு உயரமா இருக்கார், அது என்னது அவரோட ஒரு பண்பு. ரைட். ஒரு பொடியன் ஒரு ஓட்டு காம்படிஷன்ல வந்துட்டு நல்லா மத்தாக்களோட வேகமாக ஓடுறார், அப்போ அவர் ஸ்பீடாக ஓடக்கூடியவர். இது வந்துட்டு நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குற இது அவரோட ப்ராப்பர்ட்டி உண்டு. அவரை பத்தின ஒரு குணவியல்பு. ரைட். சில ஆட்கள் வந்துட்டு கோவமா பேசுவாங்க, அது ஷோர்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட குணவியல்பு. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு இதே மாதிரி தரவுகளுக்கும் சில குணவியல்புகள் இருக்கு. ரைட். ஸோ அந்த விஷயங்களை தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். அது நம்ம புக்ல இருக்கிற விஷயத்தை தான் பார்க்கலாம். புக்ல இருக்கிற விஷயத்தை தான் நீங்களும் பார்க்கணும். வேண்டாம் நீங்க எக்ஸாமுக்கு எழுத போல இந்த விஷயங்கள் தான் எழுதணும். அதாவது நாம இப்ப நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எடுத்தோம்னு சொன்னா என்ன செய்வோம், அதை அதுக்கு ஒரு ப்ரொசஸை வந்துட்டு நம்ம செய்யறதுக்கு முதல் அதை நம்ம என்ன செய்வோம், ஒரு பேப்பர்லயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லயோ ஒரு எக்ஸல் ஃபைல்லையோ நம்ம என்ன செய்வோம், அதை கொண்டு போயிட்டு சேவ் பண்ணி வைப்போம் இல்லையா. ரைட். ஸோ அந்த விஷயம், ரைட். ஸோ அந்த விஷயம் தான் வந்துட்டு முதலாவது. அப்போ நம்ம எடுக்கிற தரவை வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு சேமிக்கலாம். ஸோ தரவுகள் வந்துட்டு சேமிக்கக்கூடிய இது. இப்போ நம்ம எடுக்கிற ஸ்கூல் மார்க்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஸ்கூல் மார்க்ஸ் நம்ம வந்துட்டு கையால் திருத்துறது தானே, கையால் திருத்தி என்ன செய்வோம், ஒரு ஃபைலுக்குள்ள போட்டு வைப்போம். அதை கொண்டே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு அப்படித்தான் டேட்டாவை தரவுகளை வந்துட்டு சேமிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு கபர்ட்லயோ ஒரு இதுலயோ வந்து போட்டு வச்சுட்டாங்க. புற வார நாட்கள்ல தான் இப்போ இந்த தரவுகளை நம்ம இப்போ என்ன செய்யறது, ஒரு 100 பேர் மார்க்ஸை ஒரு ஸ்கூல்ற மார்க்ஸ் எடுப்போமே, அந்த ஸ்கூல்ற மார்க்ஸை கொண்டு போயிட்டு நம்ம வைக்கிறதுக்கு பெரிய ஒரு இது வேணும், எனது பெரிய ஒரு ரூம் வேணும். ரைட். ஸோ இந்த பிரச்சனை இப்போ நம்ம எல்லாரும் மார்க்ஸையும் கொண்டு ரூம்ல அடுக்கிறவன என்ன நடக்கும், நமக்கு ஒரு நாடு வேணும் உலகத்துல எல்லாரும் மார்க்ஸையும் அடுக்கிறதுக்கு நாட்டுல இடம் வேணும். இந்த பிரச்சனை ஷோர்ட் பண்றத என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த பழைய முறையில இருந்து கம்ப்யூட்டருக்கு போகணும். அதை கம்ப்யூட்டர்ல போயிட்டு கம்ப்யூட்டர்ல சேமிக்க தொடங்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் வரக்குள்ள கம்ப்யூட்டர்ஸும் ஆரம்பத்துல வந்துட்டு பெரிய பெரிய ரூம்ட அளவுக்கு 2-3 வீடு கட்டுற அளவுக்கு தான் கம்ப்யூட்டர்ஸ் சைஸ் இருந்துச்சு. அது நம்ம கம்ப்யூட்டர் அந்த கணனின் கூர்ப்புங்கிற எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அந்த சப்ஜெக்ட்ல படிப்போம். அதை கம்ப்யூட்டர்ல நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி இப்ப நம்ம கையில இருக்கிற போன் மாதிரியோ இல்ல லேப்டாப் மாதிரியோ இல்லை, நம்ம போன் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம கைக்குள்ளேயே வந்துட்டு போகணும். ரைட். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன சொன்னா மிச்சம் பெருசா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த பெருசுக்குள்ள இன்னும் பல இதுகள டேட்டாக்களை வந்துட்டு நடக்கணும். சில மீம்ஸ்கள் நான் உங்களுக்கு காட்டுவேன். நம்ம ஐடி ஃபீல்டோட இதுக்கு முன்னாடி எத்தனையோ அறைகளுக்குள்ள நாங்க டாக்குமெண்ட்ஸை சேமிக்கக்கூடிய தகவல்களை ஒரு சிடிக்குள்ள நாங்க இது பண்ணலாம். சிடி எல்லாம் இப்ப என்ன பொறுத்த அளவுல இப்ப உங்களுக்கு வந்துட்டு சப்டைப் சில ஆட்களுக்கு வந்துட்டு சிடி என்னன்னு தெரிஞ்சிருக்காம இருக்கும், ஃப்ளப்பி என்னன்னு தெரிஞ்சிருக்காம இருக்கு. வேண்டாம் நீங்க புது ஆட்களை. ரைட். ஸோ அப்படி வந்துட்டு சின்ன விஷயங்களுக்குள்ள நம்ம எல்லா விஷயங்களையும் கொண்டு வரோம். ஸோ அப்ப தகவல் அது மெயினான விஷயம் என்னன்னு சொல்லுவோம், தகவலை சேமிக்கிறது. அப்ப தகவலை சேமிக்கிறதுக்கு தான் சேமிக்கப்படக்கூடியது. ரைட். ஸோ இதான் முதலாவது குணவியல். ரெண்டாவது வந்துட்டு இப்ப நம்ம ஒரு டேட்டாவை நம்ம சேமிச்சிட்டோம், அதாவது சேவ் பண்ணிட்டோம், கம்ப்யூட்டர்லயோ இல்லை ஒரு ஃபைல்லையோ சேவ் பண்ணிட்டோம். அந்த டேட்டாவை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். ரைட். இப்ப இப்ப நம்மட காலத்துல இருக்கிற உதாரணம் என்ன, நீங்க சில எக்ஸாம்ஸ் செஞ்சீங்கன்னா இல்லை ஒரு ஒரு ப்ரொஜெக்டை வந்துட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ப்ரொஜெக்ட் என்ன செய்வீங்க, பென் டிரைவ்ல அடிச்சுட்டு பென் டிரைவ்ல அதை போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல செஞ்சுட்டு அதோட கொண்டு போவீங்க. ஸோ அதான் கொண்டு போயிட்டு அதோட சம்பந்தமான வேலைகள் பார்ப்பீங்க.
இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் மார்க்ஸ் எடுத்தோம்னா மாணவர்களில் மார்க்ஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் மாணவர்கள் மார்க்ஸ் எடுத்து நம்ம அதை கொண்டு என்ன செய்வோம் அதை கால்குலேட்டர் வச்சு மார்க்ஸை கூட்டுவோம் ஏவரேஜ் பார்ப்போம். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அதான் அதுக்கு அந்த வேலை அதாவது வந்துட்டு இது கொண்டு செல்லப்படக்கூடியது. எக்ஸாமில் உனக்கு கேட்டா தரவுகள்ற குணவியல்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டேட்டா கேட்டால் நீங்கள் எந்த விஷயங்களும் எழுதுங்க கேட்ட ஆனால் விளங்கி எழுதுங்க. ஸோ அதான் ரெண்டாவது விஷயம். அடுத்தது மூணாவது வந்துட்டு மிக முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொன்னா நம்ம செயல்முறை வழியாக்கப்படலாம். ரைட், செயல்முறை அதை நம்ம சரியான தமிழ் பாதம் வந்துட்டு முறை வழியாக்கம் தான். முறை வழியாக்கம்ங்கிறது நான் சொல்றேன், செயல்முறைங்கிறத விட நீங்க முறை வழியாக்கம்ங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஏண்டா அவங்க புக்ல போட்டிருக்கிறது வந்துட்டு இதான் ப்ரொசஸ்க்கு. முறை வழியாக்கம் செய்யப்படலாம். இப்ப முறை வழியாக்கம் என்றா என்ன? அதாவது அந்த இருந்த டேட்டாவை வந்துட்டு ஏதாவது ஒரு செயற்பாட்டுக்கு நாங்கள் உட்படுத்தி அது மூலமா பயனுள்ள தகவல்களை எடுக்கிறது. ஸோ அதான் ஸோ தரவின் குணவியல்புகள்னு சொல்லி காட்டு இந்த மூணு விஷயத்தையும் கட்டாயம் எழுதணும். ரைட். ஸோ இதுதான் டேட்டா சம்பந்தப்பட்ட ஆரம்ப என்ன கற்கும். ரைட். ஸோ நம்ம இதுல வந்து முதலாவது என்ன பார்த்துருக்கிறோம்? ரைட், முதல்ல என்ன பார்த்துருக்கிறோம்? தகவல் தரவு என்னன்னு பார்த்துருக்கிறோம். அதே நேரம் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துருக்கிறோம். அதே நேரம் செயல்முறை அதாவது ப்ரொசஸ் என்றா என்னன்னு பார்த்துருக்கோம். ரைட். ஸோ இந்த மூணு விஷயங்களை பார்த்துட்டு தரவு சம்பந்தமான ஏனைய விஷயங்கள் சிலதை பார்த்துருக்கோம். அதாவது சேமிக்கப்படக்கூடிய தரவு, அதே நேரம் அதை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு நம்ம மூவ் பண்ணலாம். அதே நேரம் அந்த தரவு வந்துட்டு நம்ம ப்ரொசஸ் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ரைட். ப்ரொசஸ் நிறைய எல்லா டைப் ஆஃப் ப்ரொசஸும் நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு இதாக மாற்றலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் தரவு சம்பந்தப்பட்ட ஆரம்ப விஷயங்கள். ரைட். இப்போ தரவு சம்பந்தப்பட்ட இன்னும் சில கன்செப்ட் இருக்கு. அதை நாம நம்மளோட அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கோச்சிக் கொள்ளாதீங்க. என்னன்னா எனக்கு சில தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு கிளாஸை கொஞ்சம் ஒரு 2 ஹவருக்கு செஞ்சுக்கலாம் போகுது. இந்த கரண்ட் இல்லாத பிரச்சனையால நான் அடுத்த கிளாஸை வந்துட்டு என்ன செய்வேன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல்லாக இதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு நான் ஃபுல்லாக செய்வேன். ரைட். ஸோ இந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதே நேரம் வந்துட்டு நம்ம இது தொடர்பான கொஷின்ஸ்களும் சிலது வந்துட்டு பாசிபிள் அந்த கொஷின்ஸ் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். எப்படியான கேள்விகள் வந்திருக்குங்கிறத நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் இந்த ஜாயின் பண்ணீங்க. ரைட். உங்களோட இந்த இதில் வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சரியம் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த 352 என்ன முடிகிறது தான் இந்த ஃபோன் நம்பர். ஸோ அந்த கிளாஸ் பார்த்துன ஃபீட்பேக்ஸ்களை நீங்கள் எனக்கு சொல்லணும். ஏதாவது நான் பேசுகிறது வழங்காமல் இருக்குதா, ஏதாவது நான் என்ன உங்களுக்கு வேற மாதிரி சில விஷயங்களை சொல்லி தரணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குதா, எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் குரூப்லேயும் போடலாம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நாம நல்லா அடுத்த கிளாஸில் 10 மண்டேக்கு மீட் பண்ணுவோம். சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நான் ஃபோனில் சார்ஜ் முடியுது, 2% தான் இருக்குது. அதை வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் உங்கள் கிளாஸை. அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம விஷயங்களை இன்னும் விரிவாக பார்த்துட்டு போகலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.